என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பைக் பேரணியை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூரில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் பைக் பேரணி திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ருச்சி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், திரைப்பட நடிகர் ஆர்யா ஆகியோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் போதை ஒழிப்பு பிரச்சாரம் இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து பின்னர் பேரணியில் பங்கேற்று இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றார். இந்த விழிப்புணர்வு பரப்புரை பாதசாரிகள், மிதிவண்டி ஓட்டுநர்கள், இருசக்கர வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் தொடங்கி பேரணியில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களில் திருவள்ளூரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஓட்டி சென்று மணவாள நகர், இந்திரா காந்தி சிலை வழியாக சுற்றி சென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சாலை விதிகளை பின்பற்றுவதன் அவசியம் இளைஞர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது. திருவள்ளூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவருடைய சீரிய ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து வாகன பிரச்சாரம் ஒன்றை மேற்கொள்ளும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பெருமதிப்பிற்குரிய திரைப்பட நடிகர் இன்றைக்கு உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை இளைஞர்களிடையே தொடர்ச்சியாக தன்னுடைய சைக்கிள் பயணத்தின் மூலம் ஏற்படுத்தி வருகிற சமூக ஆர்வலர் திரு ஆர்யா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இது போதைக்கு எதிரானது என்பதையும் கடந்து சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஹெல்மெட் அணிய வேண்டியது என்பது முக்கியமான ஒன்று என்பதை இன்றைக்கு மக்களிடையே எடுத்துச் சொல்லுகின்ற வகையில் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஏற்பாடு செய்து 500 பேருக்கு ஹெல்மெட் தந்து பங்கேற்ற அனைவருக்குமே பங்கேற்றதற்குரிய சான்றிதழ்களையும் தந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்தமாகவே இளைஞர் சமுதாயம் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருந்தது. பெருமதிப்பிற்குரிய திரு ஆர்யா அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சாலைகளில் வந்து கொண்டிருந்த போது கூடியிருந்த பொதுமக்களும் இளைஞர்களும் இந்த விழிப்புணர்வை மிக எளிதாக தெரிந்து கொள்ளுகிற வகையிலேயும் அவர்களுடைய மனதில் பதிகிற வகையிலேயும் இது அமைந்திருந்தது. திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாக்களை தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளில் இலக்கிய நிகழ்ச்சிகளாகவும் பல்வேறு வகைகளிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஆனால் இந்த வருடம் ஒரு புதிய முயற்சியாக திருத்தணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் திரு சந்திரன் அவருடைய முன்னிலையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். அதாவது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேங்க, இந்த கஞ்சா மாதிரியான பொருட்கள், அதே மாதிரி இந்த பான்பராக், இந்த இதெல்லாம் வந்து பான்பராக்குக்கும் மற்ற இந்த போதை வஸ்துக்களுக்கும் கர்நாடகா மாதிரி மாநிலங்களில் தடை இல்லை, தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து தடை விதிக்கப்படுகிறது. இப்போ இந்த பான்பராக், இந்த குட்கா மாதிரியான பொருட்கள் அந்த கர்நாடக எல்லைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடுது. அதை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்ற காய்கறிகள், பழங்கள், பூக்கூடைகளில் வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் கூட தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி நான் தொடர்ச்சியாக சொல்வது, கஞ்சா பயிரிடுதல் என்பது ஜீரோ கல்டிவேஷன் அப்படிங்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். கஞ்சா சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ ஒடிசா பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த வர்றதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு இப்போ காவல்துறை தடுத்து நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை விற்பனை பண்ணுறவங்க பேரில் குண்டாஸ்லாம் கூட போட்டு அவங்களுடைய சொத்துக்கள்லாம் கூட பறிமுதல் பண்ணுறாங்க. கல்டிவேஷன் ஜீரோ. இதுக்கு முன்னால் அரசியலெல்லாம் கல்டிவேஷன் இருந்துச்சு. இப்போ பல்வேறு மாவட்டங்களில், அது மலைப்பகுதிகளில் கஞ்சா பயிரிடுதல் ஒரு தொழிலாகவே பண்ணியிருந்தாங்க. அது இப்போ இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப உறுதியாக சொல்கிறேன். என் உயிரினும் மேலான
அன்பு உடன்பிறப்புகள்